ஹாய். வாங்க சும்மா வணக்கம். நாராயணா ஹாய். கிராமத்து கோயிலுக்கு இனிய இனிய இரவு வணக்கம். புதுசாக வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. இங்கே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முப்பிடாதீராம் சூப்பர் சூப்பர் அருமை அருமை. ஹாய்மா வாருங்கள் வழிநாயகம் சகோ. ஹாய், நல்லா இருக்கீங்களா சகோதரி? ஹாய் அம்மா, வாங்க செல்லம்மா தங்க. வணக்கம் சாமி. கமல் கிஷோர் சகோ வணக்கம். வந்துட்டோம்ல ஆத்தி கேட்குறதுக்கு அடி ஆத்தி. வாருங்கள் வணக்கம். ஹாய்மா வாங்க வணக்கம். சிஎம் ஹாய் சகோதரரே. ஹாய்மா, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிஎம் சகோ தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க. வாங்க இசை சகோ வணக்கம். இனிய இரவு வணக்கம். இனிய இரவு வணக்கம் இசை சகோ. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஹாய்மா ஹாய். அச்சோ ரவிக்குமார் ஹாய். வாருங்கள் வணக்கம். செல்லம்மா சகோ வணக்கம். முப்பிடாதி ராம் சகோ, வீரமணி சகோ, வள்ளிநாயகம் சகோ, பிடிஎக்ஸ் மது சகோ அனைவருக்கும் வணக்கம். அருமை கேஆர்சிமா. கேஆர்சி என்ன செல்லம்மா கூப்பிட்ருக்கா? டே முட்டைக்கண்ணி என்ன என்ன ரெமோ சொல்லுங்க. சங்கரண்ணா வணக்கம். வாங்க வணக்கம். ரவி சகோதரி வணக்கம். ஹாய்மா வணக்கம் சகோதரி வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஓம் நமோ நாராயணா. மிக்க சந்தோஷம் நாராயணா. இசை ரசிகன் சகோ வணக்கம். சங்கரண்ணா லைக் போட்டுட்டேன், மிக்க சந்தோஷம். அக்கா வாணியம்பாடி சூப்பர் சூப்பர். சிஎம் தம்போ என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா, அங்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாணியம்பாடி என்ன வேலை பார்க்குறீங்களா, படிக்கிறீங்களா சாமி? டிஎஸ்ஆர் ரவி சகோ வணக்கம். சங்கன சொல்லியிருக்காங்க. வாணியம்பாடி சகோதரரே, நீங்கள் படிக்கிறீங்களா வேலை பார்க்குறீங்களா? ரவி சகோ வணக்கம். இசைமா ஓகே. கன்னத்தில் கை வைத்து கொண்டு அடி ஆத்தி மாதுமா அப்படி சொன்னால்தான் ஒத்துக்கும். அப்படியா? அடி ஆத்தி மாதுமா. ஓகே, சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன் ரவிக்குமார் சகோஸ். நீங்கள் சாப்பிட்டீங்களா? செல்லம்மா இனிமேல் தான் சாப்பிடணும். ஓகே வாங்க வெங்கடேஷ். இனிய இரு வணக்கம். இனிய இரு வணக்கம் வெங்கடேஷ் சகோ. நல்லா இருக்கீங்களா? வாருங்கள் வணக்கம். ஓகே மது சகோ வணக்கம். ஹாய் மச்சி. ஹாய்மா வாருங்கள் வணக்கம். கேஆர்சி அண்டு சங்கர் சகோ வணக்கம். வெங்கடேஷ் சகோ வணக்கம். வைமா அப்புறமே சாப்பிடலாம். எனக்கு 2 மட்டும் போதும். இது எடுக்கிறியா? வெங்கடேஷ் சகோ வணக்கம். சங்கர் சகோ வணக்கம். முத்துப்பண்டி சகோ வணக்கம். ஹலோ பிரியாமணி. அச்சோ வாங்க. சக்திவேல்மா வணக்கம். ஹாய் சக்திவேல்மா, நல்லா இருக்கீங்களா? வாருங்க சக்திவேல்மா வணக்கம். எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு சக்திவேல்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? டியூட்டியெல்லாம் போயிட்டு வந்தாச்சா? ஹாய் அக்கா. அழகன் ஹாய் அழகன்மா. சாரி அழகேசன் வாங்க வணக்கம் சாமி. நல்லா கேட்டுக்கங்க பிள்ளை. எந்த ஊர் உங்களுக்கு? நான் வந்து மணப்பாறை முத்துராஜ் சகோதரி. மணப்பாறை தெரியுமா? அந்த ஊர் தான் நான். ஹாய் அக்கா வாங்க வணக்கம். அபிஷேக்மா என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கேன் அபிஷேக்மா. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா அபிஷேக்மா? அருமை அருமை. என்ன அது அருமை? ஓ சரி எடிட்டிங் செம்ம நல்லா பண்ணுறீங்க சாஸ் வீடியோக்கு. அப்படியா? நல்லா இருந்துச்சா? எனக்கு அந்த பாட்டு கேட்டோன்னே எப்போவுமே அந்த பாட்டு கேட்டால் ரொம்பவே ஃபீல் ஆகிடுவேன். நான் வந்து சும்மா இதுதான் பார்த்துட்டு இருந்தேன், ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு பாட்டு வந்தது. அந்த பாட்டு எடுத்து அதுக்கப்புறம் அந்த பாட்டை சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு விட்டேன். ஹாய். அது கேட்ட உடனே மனசுக்கு வந்து ரொம்ப பாரம் ஆகிடுது. அந்த பாட்டு கேட்டாலுமே ஒரு மாதிரி சோகமாகிடுது மனசுக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை. அந்த பாட்டு வந்து அது என்ன படம், என்ன பாட்டு, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இவ்வளோ நாள் வரையும் இந்த பாட்டு பார்த்ததே இல்லை நான். அது ஆனால் சின்ன பிள்ளைல பார்த்தேன். அவங்க ஸ்னேகா அவங்க பாட்டுன்னு மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் அது நான் பார்த்தது கிடையாது. அந்த பாட்டை ஃபுல்லாக அது எதுக்காக பாடுறாங்க, என்ன பாடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பாட்டை கேட்டால் மட்டும் மனசில் வந்து ஒரு பாரம் ஏறின மாதிரி இருக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஹாய் அக்கா, என்ன பண்ணுறீங்க? உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க அபிமா. அருமை. கண்ணாடி போடலையா? கண்ணாடி நான் எப்பயாவது ஒரு கதை போடுவேன். கண்ணாடி போடணுமா சொல்லுங்க சிஸ்டர். நோட்டிஃபிகேஷன் வருகிறது. அப்போ இன்னைக்கு தான் வந்திருக்கேன். இங்கே வச்சிருங்க பாப்பா. இல்லை இப்போ சாப்பிடல. நோட்டிஃபிகேஷன் வருது. மிக்க சந்தோஷம். இப்போ தான் வருதா அண்ணா? சரிண்ணா சாப்பிட்டீங்களா? ஓகே. ஹாய் மேடம். ஓகே. எம்ஜே சொன்னார். என்னது தமிழில் எழுதுங்க, எனக்கு தெரியவில்லையே தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று.